எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப உலக மக்கள் எல்லாருமே யதார்த்தமா இந்த நவக்கிரகங்கள் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் எது அப்படின்னா அது குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்க போகுது. பல பேர் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியிலேயாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளம் செல்வம் சிறப்பு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இது இயற்கையானது. இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. ஏன்னா மனித முயற்சி பெருசா அல்லது கிரக சுழற்சி பெருசா அப்படின்னா, கிரக சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மனித முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இப்ப நம்ம பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து அப்படியே பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். எப்ப? ஜூன் மாசம் 2ஆம் தேதி. சரி, பெயர்ச்சி. இது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்றாங்க. பிரகாசம். அப்ப ரொம்ப எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எதுனா இந்த பெயர்ச்சி. இந்த குருவை பத்தி நம்ம ரிஷிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எல்லாரும் ரிஷிகளும் மாமேதைகளும் சரி மாமுனிகளும் சரி அவருக்கு பேர் என்னென்ன பேருன்னு பாருங்களேன். அந்தணன், அமைச்சன், ஆண்டலப்பன், குரு, சிகண்டி, சிகண்டிகன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன், மறையோன், வேதன், வேந்தன், தேவகுரு, பிரமகுரு, இதெல்லாம் பிரகஸ்பதிக்குரிய பேர். அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் இட்ட பேர் இத்தனை பேர். அதுல பாத்தீங்கன்னா நற்கோள் அப்படின்னு ஒண்ணு வரும், தெய்வ மந்திரி அப்படின்னு ஒண்ணு. இதை நம்ம எப்படி இதைத்தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வேந்தன், இந்த வேந்தன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அதுல பிரம்மகுரு, இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. இந்த குருவைத்தான் நவக்கிரகத்துல சுபக்கிரகத்துல, அதாவது நவக்கிரகத்துல கூடிய 9 கிரகங்கள்ல சுபக்கிரகமா கொண்டு வராங்க. முழு முதல் சுபன் யாருன்னா குரு தான். அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பிரதானப்படுத்துறோம். இந்த குருவுக்கு பார்வை மிக அற்புதமான சிறப்பான பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றத நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரகஸ்பதி யாரு? இப்ப மக்களுக்கு என்னன்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இப்ப பிரகஸ்பதியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவர், உதித்தவர், சிந்து தேசத்திற்கு அதிதேவதை, பிரகாசமான ஸ்வர்ணம் போன்ற அங்கங்களை உடைய அதாவது அங்கங்களை உடையவர், தண்டம், கமண்டலம், ஜபமாலை, வரதங்களாலே பிரகாசிக்கின்ற 4 கைகளை உடையவர். நல்லா கவனிக்கணும், 4 கைகளை உடையவர். மஞ்சள் நிறமான ஆடை, மாலை, சந்தனம் இவைகளை தரித்திருப்பவர். இது எப்பயுமே இருக்கும். பிணைத்து கட்டப்பட்ட மஞ்சள் நிறமான துவஜத்தினாலே பிரகாசிக்கின்ற 8 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் மகாமேரு மலையை வளமாகி வளம் வரக்கூடியவர். ஒரு புறம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. நல்லா கவனிங்க, பிரகஸ்பதி யாரு? ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இவர்களுடன் பத்மத்தின், அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்தின் வடதிசையில் நடுவில் வடக்கு முகமாக இருக்கின்ற ஸ்வர்ண பிரதிமையில் நீண்ட சதுரச்சரமான பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தான் பிரகஸ்பதி. நீங்க பிரகஸ்பதிக்குரிய நிலையில நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியோடு, ஏன்னா இந்திரனையும் பிரம்மா படைப்பு
கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்கு காரணம் வந்து குரு. காசு பணம் செல்வம் செல்வாக்க நம்ம அடையிறவன், அதுக்கு யாரு காரணம்? ஏன்னா இந்திரன். ஏன்னா இவங்களைத்தான் வந்து அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்காரு. அதனால செல்வ செழிப்பை கொடுப்பதும் குரு. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும், நான் சொல்றது லக்கணத்துக்கு, இதுல பல பேர் ராசின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா கமெண்ட்ல போட்டீங்கன்னா சரி, உன் நம்பரை கீழே போட்டுரு, நான் உன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அதனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா மக்களே? இந்த குரு பயிற்சி விருச்சிக லக்கணத்துக்கு எப்படி இருக்கு? அப்பா, நான் லக்கணத்துக்கு தான் சொல்றேன், ராசிக்கு சொல்லலை. நல்லா பார்த்துக்குங்க, லக்கணம் அப்படின்றத பார்த்துக்க. ஏன்னா விருச்சிக லக்கணத்துல பிறந்தவன் புனர்பூசம் விசாக பூரட்டாதியில பிறந்திருப்பான், பரணிபுரம் புராணத்துல பிறந்திருக்கலாம், ஐலியங்கேட்ட இறைவதில பிறந்திருக்கலாம். ஏன்னா ஆனால் லக்கணம் விருச்சிக லக்கணம். இந்த குரு விருச்சிக லக்கணத்துக்கு தன பஞ்சமாதிபதி. ஏன்னா 2 அதிகாரம் வர்றார், தன பஞ்சமாதிபதி. அவர் 9இல் உச்சமடைகிறார். இதை சொல்லும் போதே பேரானந்தத்தினுடைய பெருநிலைக்கு நீங்க போய்தான் ஆகணும். என்னையா பேரானந்த பெருநிலை? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையினுடைய வசந்த காலம் தொடங்கி விட்டது. என்ன வசந்த காலம்? இப்ப குரு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் சனி சாரத்தில் இருக்கார், சனி 5ல் இருக்கார். சரியா? இப்ப இந்த இடத்துல தீரா கடன் அப்படின்றது முதல் தீர்ந்துடும். கடன்களாம் கிளியர். குரு லக்கணத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது வரைக்கும் ஏதோ ஒரு நோயினாலேயோ அல்லது வியாதி ஏதோ ஒன்று, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம், நோயிலிருந்து விடுதலையாகி வந்துடுவீங்க. காசு பணத்துக்கு குறை இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, சந்தோஷமா இருக்கும். பட் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, இப்ப பசுக்கள் என்ன செய்வாங்கன்னா, இதுல குரு 9ஆம் இடத்துக்கு 5 குடையவர் தானே 9ல் வர்றார். இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் இண்டிகேட் பண்ணும்போது, ஏன் நாம வந்து தொழில் செய்யக்கூடாது, சுயதொழிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற நல்ல உத்தியோகத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவன்லாம் கண்டிப்பா வெளியே வந்துடுறாங்க. விஆர்எஸ் கொடுத்துட்டுலாம் வெளியே வரணும்னு நினைப்பே இருக்கப்படாது. அப்ப குரு 9ல் இருக்காரு, இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அது ஒரு நல்ல இடமாற்றமா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு இடமாற்றம். அதை நல்லபடியா ஏத்துக்குங்க. ஏன்னா செல்வ செழிப்புக்கு ஒரு குறை, பாக்கியாதிபதி, அதாவது தன பஞ்சமாதிபதி பாக்கியத்தில். அப்ப தனஸ்தானாதிபதி பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா லேஸ்பட்டதா? அப்ப இப்ப இதுல என்ன நமக்கு ஒண்ணு கவனிக்கணும் அப்படின்னா, 2 விஷயம் இருக்கு. இந்த சனி வந்து சகோதர ஸ்தானாதிபதி, இன்னொன்னு தாயார் ஸ்தானாதிபதி. 2 அதிகாரம் வாங்குறாரு சனி. ஏற்கனவே சனி பஞ்சமத்துல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. சில நேரத்துல காசு பணம் பற்றாக்குறை இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம இது வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு தான் வர்றோம். அதே சனி 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த விருச்சிக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படின்றது பிக்ஸ் பண்ண போது இந்த முடிஞ்சிரும் சொல்றோம், ஆனா ஏதோ விதத்துல வந்து தடையாகி போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த குரு இந்த சனி பகவானை பார்த்த உடனே இவர் பார்வையினுடைய தன்மையை மாற்றி திருமண வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடுவார். உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க கூட பிறந்த சகோதரனுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னா அது வேகமா முடிஞ்சிடும். ஏன்னா வேகமா முடிஞ்சிடும். இந்த காலகட்டத்துல தாயாருடைய ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். தாயாருடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான். இருந்தால் நீண்ட தூர பயணம், யாத்திரைகள், இதெல்லாம் நீங்க நல்லா செய்வீங்க. அதை விட உங்களுடைய குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த நேரத்தில் கொஞ்சம் மாறுபட்டு அதை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா, நல்ல காசு பணத்தை எடுத்து நல்லா கொடுங்க. திருச்செந்தூர் போங்க, வழிபடுங்க. புனிதமான நதிகளில் நீராடுங்க. ஏன்னா தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. ஏன்னா அற்புதமான பயிற்சி இல்லவா? இதுல இடையிலே ராகு அது பயிற்சி இருக்கு. ராகு உங்க லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சாரத்துல தான் வர்றாரு. செவ்வாய் 6 உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகு இது பயிற்சி. அப்ப இதெல்லாம் இந்த இதுலயே வருது. அப்ப குரு பயிற்சி அதுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடியது. அப்ப
கடன் நிலை அடைஞ்சிரும், நோய் நொடியிலிருந்து விலகிடலாம், பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும். காலபுருஷனுக்கு 4-12 இந்த குரு இண்டிகேட் பண்ணுறதுனால பழைய வீட்டை இடிச்சும் கட்டலாம், புதுசாக ஒரு வீடை உருவாக்கணுனாலும் உருவாக்கலாம். ஆகையினால இந்த குரு பயிற்சி சகல நிலைகளிலும் உங்களுக்கு அற்புதமான நிலையில் இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. மகிழ்ச்சியாக குழந்தை குட்டிகளோட மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. இது ஒரு அற்புதமான பயிற்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.